ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கூலும்ஸ் லா இன் வெக்டர் ஃபார்ம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் சாப்டர்லேருந்து கூலும்ஸ் லா இன் வெக்டர் ஃபார்ம். ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்தோம். கூலும்ஸ் லாவோட மேக்னட்யூட் ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம். F ஈக்குவல் டு K Q1 Q2 by R ஸ்கொயர். இப்போ நம்ம பார்க்க போகிறது டைரக்ஷன், கூலும்ஸ் லாவோட வெக்டர் ஃபார்ம். இப்போ டூ சார்ஜஸ் இருக்கு. ஒன்று Q1, அனதர் ஒரு சார்ஜ் Q2. ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸு R. கரெக்டா? இப்போ வெக்டர் ஃபார்ம்ல என்ன பார்க்க போனா, இப்போ இந்த சார்ஜ் மேல ஆக்ட் பண்ற ஃபோர்ஸ் என்ன, அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், இந்த சார்ஜ் மேல ஆக்ட் பண்ற ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ பாருங்க, இது சார்ஜ் Q1, சார்ஜ் Q2. இந்த Q2 சார்ஜ் மேல இந்த Q1 ஓட ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். ஓகே, எப்படி சொல்லலாம்? அது பேர் வந்து ஃபோர்ஸ் on Q2 due to Q1. So இந்த Q2 சார்ஜ் மேல Q1 ஓட ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். அது எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இது F வெக்டார் 2 1. புரியுதா? So force on Q2 due to Q1 எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு யூனிட் வெக்டார் இருக்கும் இல்லையா? ஸோ யூனிட் வெக்டார் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? ஸோ யூனிட் வெக்டார் ஆர் கேப்னு சொல்லுவோம். 1ல இருந்து 2க்கு. ஸோ 1 2. ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? ஃபோர்ஸ் ஆன் Q2 due to Q1 F vector 2 1, which is equal to formula என்னது? K Q1 Q2 by distance R square. வெக்டார் இருந்துச்சுன்னா ஒரு யூனிட் வெக்டார் இருக்கும் இல்லையா? அது என்னது? R cap 1 2. இதுதான் Q2 சார்ஜ் மேல ஆக்ட் பண்ற ஃபோர்ஸ் Q1 ஆல. அடுத்தது Q1 ஃபோர்ஸ் சார்ஜ் மேல ஆக்ட் பண்ற Q2 ஓட ஃபோர்ஸ் எப்படி சொல்லலாம்? ஃபோர்ஸ் ஆன் Q1 டியூ டு Q2. ஸோ இந்த சார்ஜ் மேல இதோட ஃபோர்ஸ் இருக்கும், அது இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அது F வெக்டார் 1 2. இங்க நம்ம இது ரெண்டுத்தையுமே பாசிட்டிவா கன்சிடர் பண்ணியிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரெண்டு சார்ஜ் இப்போ என்னவா இருக்கு? பாசிட்டிவ் சார்ஜ். அதனால தான் என்ன ஆகுது? ரிப்பல்ஷன் ஆகுது பாருங்க, இந்த டைரக்ஷன்ல. அப்படின்னா இந்த Q1 சார்ஜ் மேல Q2 ஓட ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணும்? இந்த டைரக்ஷன்ல. இது எப்படி ஈக்குவேஷன் அதெல்லாம்? F வெக்டார் 1 2 which is equal to K Q1 Q2 divided by R square. இப்போ இதோட யூனிட் வெக்டார் டைரக்ஷன் எப்படி இருக்கும்? ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன் இல்லையா? அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அதான் R cap 2 1. 2ல இருந்து 1க்கு. அப்படின்னா இங்க எழுதலாமா? R cap 2 1. ஓகே, ஸோ இதுதான் வெக்டர் ஃபார்ம் ஆஃப் கூலும்ஸ் லா. இப்போ இமேஜின் பண்ணிக்கலாமா? இது பாசிட்டிவ் சார்ஜ், அதாவது Q1. அனதர் சார்ஜ் Q2 எடுத்துப்போம். இதை நெகட்டிவ் சார்ஜ்னு இமேஜின் பண்ணிப்போம். ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் R. இப்போ சொல்லலாமா? இப்போ எப்படி சொல்லலாம்? ஃபோர்ஸ் ஆன் Q2 டியூ டு Q1. ரெண்டும் ஆப்போசிட் சார்ஜ் இல்ல? அப்படின்னா ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் பண்ணும்? இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணும்.
அதான் F வெக்டார் 21. Force on Q2 due to Q1. Attractive force. அடுத்தது force on Q1 due to Q2. எப்படி ஆக்ட் பண்ணோம்? இந்த டைரக்ஷன்ல. ஸோ இப்படி F வெக்டார் 1 2. ஓகே, ஏன்னா இது ரெண்டு சார்ஜும் அன்லைக் சார்ஜஸ், இது ரெண்டு சார்ஜும் லைக் சார்ஜஸ். மீனிங் புரியுதா? ஸோ இதுதான் கூலும்ஸ் லா இன் வெக்டர் ஃபார்ம். இப்போ புரியுது இல்லையா டைரக்ஷனோட எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு 11th நம்ம படிச்சிருப்போம். ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்போ தான் இந்த குவான்டிட்டியை நம்ம ஒரு வெக்டர் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தப்போ ரெண்டு சார்ஜோட மேக்னட்யூட், சிம்பிளாக மேக்னட்யூட் பார்த்துருப்போம். ஃபார்முலா F இஸ் ஈக்குவல் டு K Q1 Q2 by R ஸ்கொயர். சிம்பிளாக பார்த்துருப்போம். இது ஒன்லி மேக்னட்யூட் ஃபார்ம், வேல்யூ தான். ஆனால் இது ஃபோர்ஸோட டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. புரியுது இல்லையா? ஸோ இதுக்கு பேர் தான் கூலும்ஸ் லா இன் வெக்டர் ஃபார்ம்.